சமயம் விடக்கூடாது எப்படியாவது புடிச்சிடணும் அப்புறம் 8 புடிச்சா இது கையில புடிச்சு வச்சிருந்தா கத்துமே கத்துச்சுனாக்கா பக்கத்துல பாத்துருவாங்க ஒதிப்பாங்கடா பாத்துட்டாக்கா நம்ம சந்தோஷம் தெரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா கோழிங்கர்ல இருந்து பப்பு நாட்டுக்காரன் வந்தா கம்யூனிட்டி என் குஞ்சு பிடிச்சானு கோழி குஞ்சு பிடிச்சான்னு சொல்றான். கோழி குஞ்சு பிடிச்சான்னு கட்டி போட்டுவாரு. ஆமா அதனால யோசனை பண்ணி பார்த்தேன். என்ன யோசனை பண்ண எடுத்து இந்த பாக்கெட்ல போட்டேன். செத்து குடும்பம் மூசிக்கிறோம் பாக்கா இது ராத்திரிகள் அந்த பாக்கெட்ல வச்சிருந்தா மூஞ்சி வராது செத்து குடுமே. ஆமா அதனால யோசனை பண்ணி பார்த்தேன். என்ன யோசனை பண்ண இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு எங்கன்னா ஒரு கூண்டுல விட்டு வச்சிருந்து நல்ல ஐடியா தான் பண்ணிக்கிறேன். காலையில போகும்போது புடிச்சுன்னு போடலாம் அப்புறம் எனக்கு யோசனை பண்ணேன். சரி அப்புறம் எனக்கு யோசனை வந்துச்சு. என்னடா யோசனை? எங்க கம்பெனி வாதியா இருக்கிறாரு ஜாத்தி. ஆமா அவங்க அம்மா கூட்டு காலியா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அம்மா கூட்டு காலியா? எங்க அம்மா லூசாடா நீ? நான் கேட்கல அவன் கேட்கறான். எங்க கம்பெனி வாதியா இருக்கிறாரு அவங்க அம்மா கூட்டு காலியா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். சரி யாரா அந்த கூண்டுல எடுத்து விட்டேங்களான்னு அங்க எடுத்துட்டு போனேன். அங்க போனாக்கா எங்க வாத்தியார் பையன் அங்கேயே விளையாடிங்கிறான் கோழி விளையாடிங்கிறான். சரி சரி யாரா நீங்க கேட்டா? ஆமா ஐயா இந்த மாதிரி உங்க அப்பா நானும் ஒரே இடத்துல வேலை பாக்குறோம் இந்த மாதிரி சந்தோஷம் இந்த குஞ்சு எத்தாந்துக்கிறேன் கோழி குஞ்சு சொல்றான். அவங்க வீட்டு கோழி குஞ்சியா பக்காரு சந்தோஷம் கொஞ்சம் எத்தாந்துக்கிறான். இந்த மாதிரி உங்க ஆயா குஞ்சு ஒரு ராத்திரி குட்டை சிந்து காலையில் போகும்போது குடிச்சுட்டு போறேன்னு சொன்னேன். சரி சரி சைலன்ஸ். அவன் சொல்றான் எங்க வாத்தியார் பையன் என்ன சொன்னா? அறிவு கட்டுனே உனக்கு அறிவு இருக்குதா? எங்க தாத்தா குஞ்சு இப்பதான் எங்க பாட்டி குஞ்சு வெளியே போயிடுது. அது வச்சு நான் குத்திட்டு செத்துப்படும் மரியாதை ஏத்துன்னு ஓடுறான் நம்பரு. ஆமா அது இந்த பாக்கெட்ல போட்டு வந்தனே. ஆமா இங்க அடிச்சு அடியில குஞ்சு தலை தொங்க போட்டு அறிவு இருக்குதா உனக்கு? யாருக்கு எனக்கா? ஆமா எனக்கு இல்ல அறிவு இல்ல உனக்கு இருக்குதா? உனக்கு அறிவா நல்லா இருக்குதா? அறிவு நம்ம செய்வானா வேலையா? எந்த வேலையை சொல்றான்? முதல்ல நீ என்ன பண்ணா? நான் ஒண்ணும் பண்ணலடா. நீ அறிவு இருந்தானே ஒண்ணுமே செய்யலையே. சத்தியமா சொல்றேன் நீ எதுவும் பண்ணல. நான் என்ன சத்தியம் பண்ணா? நான் எதுவும் சத்தியம் பண்ணா? முந்த நேரத்து சோழிகார் பஸ் ஸ்டாண்ட்ல நாடகம் ஆட்டு போய் சோழிகார் பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க காசு சம்பளம் வாங்கிக்கிறோம். இவன் தான் எங்க கம்பெனி வாத்தியார் மூஞ்சி நல்லா பாருங்க. இவர் தான் எங்க கம்பெனி வாத்தியார் பேரு ஜார்ஜி. நல்லா பாத்துக்கோங்க மூஞ்சி. காலையில கை விட்டு ஒரு வாட்டி காட்டி போட்டோம். ஜார்ஜி எல்லாரும் காசு அவங்க சம்பளம் வாங்கிக்கிறோம். ஐயா ஆளே காண பக்கத்துல எங்கடா சம்பளம் வாங்குறதுக்கு ஆளு காணுமே பார்த்தா கபடி அடிச்சு சோழிங்க பிளாக்ல வாங்கி கொடுத்துருக்காங்க. நேரம் வந்து சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தானே. சோழிங்கார் பஸ் ஸ்டாண்ட்ல குருவிகார் பொம்பளை கடை வச்சுங்க. அந்த குருவிகார் பொம்பளை பிடிச்சி வச்சுட்டு நான் பாத்தீங்க 10 பொம்பளை குருவிகார் பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்து ஐயா மாத்தி மாத்தி காமிச்சுக்கலாம் போதில்லை. என்னடா ஒரே போட்டு போய் பார்த்தா சென்ட்ரல் இவன் மாட்டிக்கிட்டு காமிச்சுக்கலாம். அப்ப நானும் எங்க ஓனர் போயப்பா எங்க கம்பெனில தான் வேலை பார்க்கறேன் போதில்லை இது தெரியாது போட்டான் வந்தோம் கம்பெனி. என்ன கேக்குறியா? அறிவு எங்க போச்சுன்னு சொல்றேன். தந்தைய பார்த்து
கஜம் போல் துடித்தெழுந்து காட்டாறு வெள்ளமனை கிளம்பி வெற்றி பெற கண்டிருக்கிறேன். இந்த விஜயபுரம் ஆற்றில் விஜயசேகர மன்னன் என்று சீரும் சிறப்போடு மாமனார் வாழ்க, மாமனார் வாழ்க, மாமனார் செங்கல் வாழ்க. ஐயா, நான் ஏன் நேரம் சொன்னா என் குடும்பத்துல பெரிய பிரச்சனை. நான் ஏன் நேரம் சொன்னா என் குடும்பத்துல பெரிய பிரச்சனை. குடும்பம்னா பிரச்சனை இருக்குதான்டா செய்யும். எனக்கும் என் மனைவிக்கும் திருமணம் நடந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஒண்ணுதானா? அந்த பெண் குழந்தைய சீராட்டி பாராட்டி பால் ஊட்டி எது ஊட்டி வளர்த்தோம். எல்லாம் வளர்க்குற மாதிரி நீயும் வளர்த்த. ஐயா, என் பொண்ணு வயசுக்கு வந்து வயசுக்கு வந்திருக்காது, சுட்டுக்கணும் வந்திருக்கோம். தகுந்த பருவத்திற்கு வந்தது. வயதுக்கு வந்த பெண் வீட்டில இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உலகபுரமா அப்படித்தானே. உலகபுரா நல்ல வேலை சகப்பா அழகா ஒரு மாப்பிள்ளை கிடைச்சான். மெட்ராஸ்ல சுன்னி பட்டணம், சென்னை பட்டினம். சென்னை பட்டணம் மெட்ராஸ்ல அந்த பையனுக்கும் என் பொண்ணுக்கும் வெள்ளிக்கிழமை காலையில 10:12 முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு. அறிவிருக்கடா அவனுக்கிட்ட 10:12 ராகு காலம் இல்லது. என்னது ராகு காலம்? என்னடா சிரிக்கிறா? ராகு இல்ல பகல்ல சொல்றேன். தாலி இருக்கா? ராகு இல்ல பகல் இல்லடா, ராகு கேது என்று சொல்வார்களே, ராகு காலம். எப்படி முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு. முகூர்த்தம் முடிஞ்ச உடனே என் பொண்ணு என் மருமகனும் அவங்க வீட்டுக்கு போனாங்க விருந்து சாப்பிட. விருந்து சாப்பிட மறுநாள் சாயங்காலம் என் வீட்டுக்கு வந்தாங்க விருந்து சாப்பிட. என் பொண்ணு என் மருமகனும் என் வீட்டுல விருந்து சாப்பிட தெருவில் வரும்போது என் பொண்ணு கூட படிச்சு நம்பர் கூட்டாளிங்க இவங்க எல்லாம் என் பொண்ணை பார்த்து அடி காய்ச்சி அடி காய்ச்சினா உனக்கு இன்னைக்கு முதலிரவு உனக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் கேலி செய்கிறாங்க. யாருக்கு இருக்கா? பொண்ணு அத்தா இவன் பொண்ணுக்கும் ஆளுக்குமா? என் பொண்ணை பார்த்து கேலி செய்கிறாங்க. உனக்கு இன்னைக்கு முதலிரவு உனக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் கேலி செய்கிறாங்க. இதை கேட்டு என் பொண்ணு ஃபுல்லா பயந்து போய் நேரம் என்கிட்ட வந்து அப்பா அப்பா அப்பனே நீ தானே அப்பா அப்பான்னு என்ன தோட்டுங்கிற என்ன கேட்டது. அப்பா 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 இன்னைக்கு எனக்கு முதலிரவாம இன்னைக்கு எனக்கு சாந்தி முகூர்த்தமாம சாந்தி முகூர்த்தமாம அது எப்படி இருக்குமோ தெரியல எனக்கு ஒண்ணு கத்து கொடு. அப்பா சொல்லி கொடுத்தா முதலிரவ பத்தி என் பொண்ணு சூத்து வார்த்தை பாது சூது இல்லாதது என்கிட்ட காட்டுது. நான் என்ன சொன்னேன்? கத்து கொடுத்தானே நீயா? நான் சொல்றேன் பொண்ணுக்கு அடி கம்ப்ளைண்ட் மகளே, இந்த முதலிரவு பற்றி நான் சொல்லக்கூடாது. இன்று இரவு 12:01 மணிக்கு உன்னுடைய கணவரிடத்தில் கேளு. உன்னுடைய கணவர் விளக்கமா சொல்லுவாரு. நான் சொல்லிட்டேன். சரியா நான் சொல்லிக்கிறேன். 12:01 மணி ஆச்சு. நாங்க என்ன செய்தோம்? ஒரு பெரிய தாமால் தட்டு எடுத்து அதுல பால் பழம் ஆய்ப்புழு ஆப்பிள் பால் பழம் ஆய்ப்புழு மறுபடியும் அதையா சொல்றேன். ஆப்பிள் அடிக்காத ஆப்பிள் இவனுக்காக சொல்ல கொஞ்சம் அது பேர் என்ன அவனாதான் சொல்றான் ஆய்ப்புழு பால் பழம் ஆய்ப்புழு இதெல்லாம் தட்டி வச்சு என் பொண்ணுயும் என் மருமகனும் ஒரு ரூம்ல ஓட்டி விட்டேன். இவங்க உள்ள போனாங்க பாரு. அஜால குஜால வழக்கப்படி எல்லாம் நடக்கிறதா அந்த நேரம் பார்த்து என் பொண்ணுக்கு இந்த ஞாபகம் இருக்குது. என்ன ஞாபகம்? முதலிரவு ஞாபகம். இது இது வெடிகாலம் பாத்துக்கலாம். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இன்னைக்கு எனக்கு முதலிரவாம இன்னைக்கு எனக்கு சாந்தி முகூர்த்தமாம அது எப்படி இருக்குமோ தெரியல. அது
அதோட விளக்கத்தை சொல்லுன்னு என் பொண்ணு என் மருமகிட்ட கேட்டு என் மருமக சொன்னா அடி கம்யூனிஸ்ட் மகளே நீயும் நானும் சேர்ந்து கொஞ்சம் கொடாவரமே இந்த இரவு பார்த்தா முதலிரவு இதுதான் சாந்தி முகுதுன்னு என் மருமக சொன்னான். இதுல ஒண்ணு தவறு இல்லையா? ஒரு என்ன தப்பு? என் பொண்ணு வாய் வச்சு சும்மா இருக்கக்கூடாது. இதுவா முதலிரவு, இதுவா சாந்தி முகூர்த்தம். இந்த மாதிரி நானும் எங்க எதிர்த்துக்கார பையனை எத்தனோ பொண்ணை பெற்ற லட்சணம் வர்றான். அருமையான பொண்ணு அவலட்சணமே போது வெடிய வீட்டுக்கு வந்துருக்குமே பொண்ணு. இது எனக்கு 150வது இரவு வச்சுக்கிறேன். என்ன பண்றா? இந்த ஊரு தலைவர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கி காலையில தேவனாம்பட்டுல ஒரு 500 நோட்டீஸ் அடிச்சு இந்த தேவனாம்பட்டு ஃபுல்லா ஓட்டிடு. நல்ல கிராமடா. 151வது ராத்திரி சந்தோஷம் வந்து கொண்டாடிட்டோம். வெற்றி விழா சந்தோஷம். 2 லட்சம் கடன் வாங்கினேன். 2 லட்சம் கடன் வாங்கி என் மருமகன் ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துட்டேன். குடும்பம் அருமையான 150 ரூபாய் அந்த ஸ்கூட்டர் ஆச்சு. எத்தனை ராத்திரி இருந்தாலும் கூட வாங்கி கொடுத்தா சரி கேட்டுக்குது. மன்னம் மணிவீரும் அடியா கொண்டாதான் இந்த விஜயபுரம் நாட்டை விஜயசேகர மன்னர் ஆகிறார். சீரும் சிறப்போடு ஆட்சி புரிகின்றார். இதற்கென்ன காரணம் தெரியுமா? கடமை கண்ணியம் கட்டுப்பாடுனை அனைத்தும் தன்னகத்தே கொண்டு அரசாட்சியப்படுதான் இருக்க வேண்டும் என்று எடுத்துரைக்க வேண்டிய அத்தனை பேரும் தான். இந்நாட்டில் தானங்கள் பல செய்தி, தர்மங்கள் பல செய்தி, எத்தனையோ நன்மைகள் செய்தி. செல்வாக்கு குறைபாடு இல்லை, மழலை செல்வத்திலும் குறைபாடு இல்லை. மனவற்றோடு வாழ்ந்து வருகிறேன். ஆசைக்கு ஒரு ஆண்நகரை, ஆசைக்கு ஒரு பெண் பிள்ளை பெற்றெடுத்தேன். ஆண்நகருக்கு 7 அரசன் என்று பெயர் வைத்தேன். 7 அரசன். பெண் குழந்தைக்கு 7 அரசி என்று பெயர் வைத்தேன். 7 அரசி. ஐயா, 3வது ஒண்ணு பொந்தா ரேஷன் அரிசி வச்சிருக்கீங்க. கம்னாட்டி அரசிக்கும் அரிசிக்கும் வித்தியாசம் இல்லடா. நீதான் வச்சிருக்கிற அரிசி. டேய் அரசி, அரசி நீ சொல்றது அரிசி. ஓ அரிசி புரிகிறதா? டேய் நாட்டின் தளபதியை பார்க்க வேண்டும். புறப்படு. அறிஞர் அண்ணாவின் அமுத நாடு, மாறுமனமே போது கோடிட்ட குலவரை சேரு ஆண்டவர் உலகத்தை படைத்தார். அதை விட முடியாத ஆக்கங்களை ஆக்கிவிட்டார். மக்கள் மக்களாக மாறக்கூடாது நான் சாட்சியப்படுத்தார். நாட்டுக்கு படைத்தவர், கடலுக்கு கலைக்கவர், உடலுக்கு உயிர்க்கவர். நான் இந்த விஜயபுர நாட்டை ஆளக்கூடிய விஜயசேகர மன்னருக்கு தளபதி நாகச்செம்மன் என்று பெயர் பெற்று அழைக்கிறேன். வரம்போதே சங்கீத்தோட வரை என்ன காலம் சாப்பிடலாம்? சந்தோஷம் எனக்கு. என்ன சந்தோஷம்? எங்க பாட்டி வயசுக்கு வந்து என்ன வயசு இருக்கா? 90 வயசு. இவ்வளவு நாளை பத்தி இப்பதான் வந்தது. இவ்வளோ நாளா வயசு வராது. நேற்று தான் வயசு வந்தாங்க கம்யூனிட்டி முண்டை. ஆடிக்கிட்டு எதுமா? கொச்சு போட்டு உட்கார வயசு வந்துக்கிறேன். என்னடா தாமதம் கேட்டா எதோ கதை சொல்லிக்கிறேன். யாரு என்ன கேக்குறா? ஆமா அரசருக்கு யார் முன்னாடி வரணும்? நீதான் வரணும். நானே வரல பார்த்தா உண்மையா சொன்னாங்க. அது போட்டமா? சொல்லு. அரசவைக்கு எனக்கு முன்னாடி வந்து காவல் சொன்ன நீ ஏன்டா தாமதம் வர? யார் கேள்வி கேட்கணும்? பதில் யார் சொன்னா? நீதான். அப்ப கேளு. கேட்க ஏன்டா தாமதம் வர? அதாங்க கேள்வி யார் கேட்கணும்? நான் கேட்கணும். பதில் யார் சொன்னா? நீதான். அப்ப கேளு. அப்ப கேட்கறது தப்பா? அதான் கேட்கறியா? கேட்கறியா? சரி விடு. கேள்வி எப்ப பாரு எங்களையே கேள்வி கேட்டிருந்தா நாங்களே பதில் சொல்லிக்கணுமா? நீ கேட்க போறேன்னா நான் கேள்வி கேட்கறேன், நீ பதில் சொல்லு. கேள்வி கேட்க தெரியுமா? கேள்வி கேட்பதற்காக பிறந்தவன் நான். நீ கேள்வி நான் ஒரு ஆறு கேள்வி கேட்பேன். உனக்கு தெரியுமா கேள்வி கேட்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கேள்வி கேட்கறேன், இன்னைக்கு நீ பதில் சொல்லு. அடடா கேள்வி கேட்க உனக்கு தெரியுமான்னு கேட்க? தெரியும்.
கேளுடா கேக்கட்டா? கேளுடா. ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க பேர் என்னன்னு பாத்தீனா, ஒருத்தன் பேரு நீ பொட்ட. லைட் போட போகுது. யார் போட்ட? என் பேருங்க. எந்த கை காட்டுற? பேரு சொல்றேன். அவங்க பேரு. ஒருத்தன் பேரு நீ பொட்ட. கை அப்படி காட்டுறான். ஏன் அவங்க சொன்னா அவங்க ஒதுக்கிட்டுக்கா? அவங்களே என்ன சொல்ற? பொதுவா காட்டு. நம்ம 2 பேர் தான் பேசிக்கணும், அவங்க எல்லாம் பார்க்க கூடாது. சரி. ஒருத்தன் பேரு நீ பொட்ட, இன்னொருத்தன் பேரு நான் பொட்ட. நீ பொட்ட சேர்த்து போட்டா. சரி. மீதி இருக்கிறது யாரு? ஏய், இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. கேள்வியா? தெரியலடா. பதில் தெரியா? எத்தனையோ கேள்விக்கு பதில் சொல்றேன். ஆனா இந்த கேள்விக்கு தெரியல. ஏன்டா ராவில பை தூக்கின்னு வர தாலியா இருக்கும்? கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியல, நீ எதுக்கு வர்ற? பணம் வாங்கிட்டு தான் வந்துக்கிறேன். எதுக்கு? கரண்ட் கை வச்சு சாவு. அது வச்சு நாமா. என் தாலி யாரும் போகுது, எவன் தாலி யாரும் போகுது? ஏய், இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. தெரியல. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதனால தான் உனக்கு காட்டுங்கிறேன். சொன்னா. டேய் நான் நீ ஏந்து வாடா. வாடா. அவனை பார்த்து பயப்படாத, அவங்க இருக்கிற தேவையா பையன். எத்தனை உன் பேர் என்ன? குஷ்வாவா? விஸ்வாவா? அவன் காதுல காத்து குஷ்வான்னு விஸ்வா எத்தனாவது படிக்கிறா? 6வது. வாத்தியாரா டீச்சர் அவனுக்கு கத்து கொடுத்துச்சா? 2 பேருமே அவன் கத்து கொடுக்குறாங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா கத்து கொடுக்குறாங்க. வாத்தியார் கத்து கொடுக்குறாங்க. சரி, இப்ப நான் கேள்வி கேட்டேன், அவன் ஞாபகம் இருக்குதா உனக்கு? அவர் கேள்வி கேட்டேன் ஞாபகம் இல்லையா? சரி, இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்றேன். மரியாதை பண்றானா? ஏன்னா அவனுக்கு தெரியாத கேள்வி பதில் சொல்ல போறலாம். மரியாதை பண்றான். சரியா? ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் பேரு நீ பொட்ட, இன்னொருத்தன் பேரு நான் பொட்ட. நீ பொட்ட சேர்த்து போட்டான். மீதி இருக்கிறது யாரு? சொல்லு. அங்கிள் எப்படி கேட்கா? ஊர்லயே தேவனாம்பாட்டிலேயே இவனுக்கு இருக்கிற தைரியம் யாருக்குமே கிடையாது. மேடி ஏறி வந்து நீ பொட்டன்னு ஒத்துக்கணும் பத்தியா? அவன் கபடியா பையன் ஒய்ங்க அந்த கேள்வி போய் சொல்லிட்டா நீ வந்துருக்கியா மேல? ஏறி வந்து நீ பொட்டு சொல்லி ஒத்துக்கல. எனக்கு தெரியாத நான் ஒத்துக்கல சொல்லுதுங்க. இப்ப சொல்றா. நீ பொட்ட சேர்த்து போட்டா மீதி இருக்கு யாரு? நீ தான்டா பொட்ட. வாங்கி தேர்வு பதில் கூட இவனுக்கு தெரியல. இவனுக்கு கேள்வி கேட்டல. நான் ஒரே கேள்வி உனக்கு கேட்கிறேன். கேளுடா. யாரு பதில் சொன்னாலும் 1000 ரூபாய் தரேன். ஒத்த கேளுடா. நான் சொந்த பணத்தை 1000 ரூபாய் தரேன். சொந்த பணம் இல்லாத யாருக்கிட்ட புடிங்க குத்தம் கூட சொல்றா. சென்னை மாநகரிலே ஒரு ஊர் உறங்கிக் கொண்டே இருக்கிறது. அது என்ன ஊர்? சென்னை மாநகரிலே ஒரு ஊர் உறங்கிக் கொண்டே இருக்கிறது. அது என்ன ஊர்? தூக்கு மாத்திரை. யாரா தெரிஞ்ச சொல்லுங்களாம்பா. கிடையாது. அது இல்லையா? கிடையாது. இல்லையன்றானப்பா. எனக்கும் தெரியாது. இந்த கேள்விக்கு பதில் வேண்டும் என்றால் அடுத்த ஆடி மாதம் ஆடிக்கத்துக்கு தாமலை கொடுத்தா சொல்றேன். இந்த நாட்டிலே தளபதி நாகச்சிம்மன் என்றாலே அகிலவே கிடு 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 நடக்கும். கிடு 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 நடக்கும். ஒரு வரையில கிடுகள்.
மாசம் போய் ஒரே இன்னும் வீட்டுக்கே போல ஊர் மேலே வந்துக்கிறோம். நான் எங்க போய் சொல்லிட்டேன். அதுக்காக கக்கா கைவால எடுத்து சொன்னாங்க. அவரு வீட்டுக்குள்ள தான் கழுவாரு. யாரியா? அவரு ஒரு 3 மாசம் ஆச்சு ஓட்டு விட்டு. ஏன் இங்கெல்லாம் கைவால ஒத்துக்க மாட்டாங்க ஊராரா? வெளி ஊர் தண்ணி ஒத்துக்குது அவருக்கு. எங்கடா நேரம் கிடைக்குது? ஜெலம் தலைக்கா. எதுக்கு வர பார்த்தா ஊருக்கு. அதெல்லாம் போட்டு அப்படியே அப்புடா. அந்த துணி போட்டு வர்றான் ஒரே எலி சத்த நாட்ட அடிக்குது போறது. அதெல்லாம் போட்டு அப்படியே அப்புடா. நாளைக்கு நான் போய் சேர்த்து வாடா. சொல்லாத. உன் வேஷம் நான் ஆறண்டா தேடியா பையா. போய் சேர்த்து வா. டேய் ஏஜா. இது நீ இந்த பின்னால ஏத்துன அதுக்காகறியா? அட பாய். நீ ஒரு வாரி எனக்கு நீ ஒரு ஹோன்னு கத்தன பாரு. உன்ன மாதிரியே என் வீட்ல 2 எருமாடு கட்டி வச்சிருக்கேன். உன்ன மாதிரி தான் கத்தும் அது. ஓய். எங்க மாமியா வீட்ல 2 டிலி எருமாடு சேந்தமா ஓட்டி விட்டாங்க. சரி. என் முன்னாடி காலையில கைனிக்கு பிடிச்சிட்டு போவா தெரு மேல. நான் பின்னாடியே தட்டி எடுத்துட்டு போவேன். அது சாணி போடல. சாணி போட்டா மண்ணுல வீசி மண்ணே எடுத்துமே. அந்த மாதிரி அந்த எருமாடாப்பா. அதனால அப்படியே கேட்ச். எருமாடா. ஒண்ணு அடிக்குள்ள. வரவே. ஏய், அந்த குடிக்குது. ஆமா. அத எருமாடு போட்டுப்பாங்க. ஆமாமா. புறப்படு. ஏய், எங்க நடக்குதியா? ஐயா! மக்கள் மொத்த மன்னவனே எனது மொத்தவனே தளபதி நாகச்சிம்மன் தாய் சிறந்த கோவிலும் இல்லை தந்த செல்மெக்க மந்திரம் இல்லை உரிமையில் சிறந்த பூமியை உண்டு பூமியில் சிறந்த தாய்மை உண்டு கோவில உண்டு குடும்பத்தில் உண்டு தாய் சிறந்த கோவிலும் இல்லை தந்த செல்மெக்க மந்திரம் இல்லை என்ன நடக்கணும்? இங்க நாங்க தான் அறிவிக்கா உங்களுக்கு கலைகளிலே சிறந்த கலை கலைகளிலே சிறந்த கலை நாட்டிய கலை. மறுபடியும் ஆடிக்கொண்டே பாடுவா. ஆடலுடன் பாடல். ஏ சிலுக்கா ஓடி வா.
சரணமையப்போ எங்கடா தாத்தா அங்கடா எங்கடா தாத்தா ஏய் உம்மால ஒண்ணா யாரியே மூஞ்சி பார்த்தா எப்படி இருக்குது உனக்கடா யார பார்த்து தாத்தா மூஞ்சி எப்படி இருக்குது மேடைக்கு மேடை ஊருக்கு ஊர் என்ன பார்த்து தாத்தான்னு சொல்றதே இவனுக்கு வேலையா எப்படி இருக்கா தாத்தா வேலை ஒரு நாளைக்கு இந்த தாத்தா வேலையை பார்த்தா தான் தெரியும் எப்படிடா ஏய் உட்காந்துக்கிறாங்க பாரு அறியாத பாத்துங்க இவங்களவா அத்த உட்காந்துக்கிறாங்க பாரு கட்டை தெரியும் உட்காந்துக்கிறாங்க அந்த பக்கமா அவங்க எல்லாம் நீர் மோட்டர் மாதிரி நீர் மாற்று மாதிரி சும்மா சுத்தி தட்டினா போதும் காட்டுல ஒரே 5 நிமிஷத்துல இருக்கிற சேரு மண்ணு மொத்தம் வாரி ஊத்திட்டு தூக்கி போடுவாங்க கொஞ்சி போடுவாங்க இந்த உட்காந்துக்கிறாங்க பாரு பெரியவங்க ஆமா இவங்க எல்லாம் லேசு பட்டம் கிடையாது லேசு பட்டம் கிடையாது பழைய காலத்து பெட்ரோல் மாசின் இன்ஜின் மாதிரி இன்ஜின் மாதிரி சீக்கிரம் ஷார்ட் ஆகாது ஆவாது சாமான துருப்பிச்சு போயிருக்கும் துருப்பிச்சு போயிருக்கோம் உம்மால ஒரு 4 சுத்தி சுத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் 500 அடி ஆயிரத்துல இருந்தா கூட உம்மால தண்ணி ஏற்றி ஊத்தி தான் நிற்கும் அதனால தப்பா நினைக்காத அவங்க தாத்தா அடி போடி ஓத்தா தாத்தாமா தாத்தா அடி உம்மா தப்பு சுத்தி எங்க மச்சான் நம்ம வணக்கம் பெரியவரே ஏன் பெரியவர் ஏன் நீ பார்த்த என்னாச்சு இந்த பெரியவரையே போன வாரம் நான் வேலூர்ல போய் சிஎம் ஹாஸ்பிட்டல்ல பெரியவர் ஆபரேஷன் செய்தான் அப்படியா என்ன பார்த்து பெரியவரன் சொல்றேன் இந்த மாதிரி 7 மடங்கு வச்சுக்கினேன் ஆபரேஷன் செய்யலாமா வானாவான்னு யோசிக்கிறாங்க வெள்ளவாசக்காரன் யாரு அவரா இவன் என்ன சொல்ல போற அவரு 7 மடங்கு வயதில் புரிந்தவரே சொன்னான் ஏய் எங்க யாருங்க இவரு யார் இவரு யார் அவரு அவர்தான் ஒயிட் ஷாப்புக்கு ஓனர் ஏய் இன்னொரு மன்னவர் என்னடா ஏண்டா யாரா அவர்தான் ஒயிட் ஷாப் சூப்பர் இவன் சேல்ஸ் மேன் நானா அவங்களெல்லாம் விட நான் தான் ஒஸ்தி எப்படிடா யார் தெரியுமா நான் தான் ஒயிட் ஷாப்போட காலி பாட்டு போடுறேன் யாரா ஒரு மாதிரி கேக்குறானே அவனை கேக்குறா ஒரு மாதிரி கேக்குறானே அவன் யார் தெரியுமா நான் பாட்டு போடுறேன் அவன் பின்னாடியே பை குத்தி வருவான் அப்படியா ஏடா எங்களை ஆயத்த நோக்கம் என்னடா சொல்ற பார்த்து இந்த பசங்களெல்லாம் அப்படியே நட்டுக்கணும் நீங்க ஆறு ஆட்டத்தை பார்த்து இந்த பசங்களுக்கு நன்பிடி நட்டுக்கணும் அப்படி சொல்ற செல்ல
வச்ச மரம் கொய்த நாறு வச்ச மரம் கொய்ய காய்க்கு ஆசைப்பட்டு கொய்த நாறு வச்ச மரம் வேல மாமன் வச்ச மரம் அவர் ஆம்பளை பார்த்து அவரு சொன்னா அவனுக்கு ஆள்னே ஆட்டாங்கல்ல ஆமா டான்ஸ் போட்டாங்கல்ல பணமுட்டி அவரு பணமுட்டியா அது உம்மா தாலி அறக்கா பணமுட்டி இங்க கட்டி வச்சிருக்காங்க இங்க அடி கட்டி வச்சிருக்காங்க பணமுட்டை பாய்ந்தே நீ 9ஆம் நம்பர் ஊம்புக்கு போ எங்கடா போ 9ஆம் உள்ள ஜெட்டி பல்லாடி 9ஆம் நம்பர் ரூம்டா 9ஆம் நம்பர் ரூம் ரூம் 9ஆம் நம்பர் ரூம் எங்க வந்து தரே பாய்ந்தே நீ உள்ள போ வந்து கொடுக்குற பாய்ந்தே குழந்தை தரப்போதா அந்த வயசுல எனக்கு குழந்தை தர வந்து மா உள்ள போ வந்து உனக்கு ஒரு சன்மானம் தர்றேன் அப்படி ஆகட்டா வணக்கம் தரப்போது யாரு ஐயோ வணக்கம் டாபர் மாமா டாபர் மாமா ஆமாடா நானா ஆமா ஓ நானா டாபரா வாய் வச்சிட்டு இருக்கீங்க பக்கடா ஐயா ஜெயம் 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 யார் அவரா நாட்டுக்கு நாடு கொண்டாட விளங்கக்கூடிய ஏய் தேவனாம்பட்டி கிராமத்தில் வாசம் பொருந்திய ஒருண்டியா முதல் கடவுளாக விளங்கக்கூடிய ஏய் விநாயகப் பெருமான் கொடுத்த கட்டிப்பிராயம் ஜெயம் 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 ஏய் இந்த கிராமத்தை கட்டி காக்கக்கூடிய ஆஹா முருகப் பெருமான் கொடுத்த கட்டிப்பிராயம் ஜெயம் 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 தேவனாம்பட்டி கிராமத்தில் வாசம் பொருந்திய ஆ மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஏய் உயர்ந்தவாளர் ஏய் சந்தோஷ் நேத்திரி வாழ்க அடடே எங்க மேஸ்திரி சந்தோஷ் நேத்திரி வாழ்க சந்தோஷ் மேஸ்திரி வாழ்க சொல்றான் ஏக்கா வாழ்க வாழ்க மற்றும் ஏய் மர வியாபாரி மர வியாபாரி குமார் அவர்கள் குமார் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உயர்ந்தவாளர் வாழ மர வியாபாரி குமார் அவர்கள் குமார் தேவனாம்பட்டி ஏய் இருவருமாக சேர்ந்து ஏய் எங்கள் கலைவாணி நாடக மனத்தை ஏய் பாராட்டி 50 ரூபாய் வாரி வழங்குகிறார் ஏய் அண்ணாருக்கும் அண்ணா குடும்பத்தாருக்கும் ஏய் அண்ணா செய்யும் தொழில் மென்மேலும் உயர வேண்டும் என்று ஏய் முருகப் பெருமானை கேட்டுக்கொள்கிறோம் ஜெயம் 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 ஏய் டாபர் மாமா நான் வந்தறேன் இல்லையோ பாட்டு எனக்கு பிடிக்குது அது மைதா உன் மூஞ்சி பார்த்த உடனே கிராக்கி அப்படியே பிச்சுக்கின்னு வந்துருது வரல ஏய் குழந்தை அரசாவை கூடி விட்டது அரசை கோழி விட்டது ஆடல் பாடல் அப்படின்னு அதிகமா இருக்கணும் அப்படியா ஒழுங்கா ஆடணும் ஒழுங்கா ஆடலடா ஒழுங்கா பாடணும் பாடலடா இல்லன்னா உங்க அம்மால ரெண்டுத்தையும் பிச்சுக்கிட்டாங்க சம்பளத்துல 2 பங்கு புடிச்சிடுவேன் காலைல அப்படியா தெரியுமா சொல்லு டேடி வினிதா சொல்லுடி சொல்லுடி எப்பறமா
மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உயர்ந்தவாளர் அண்ணன் எங்களுக்கு இந்த நாடக மன்றத்துக்கு வாய்ப்பு கொடுத்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சுரேஷ் சந்தோஷ் எங்களை பள்ளிப்பட்டு வட்டத்திலிருந்து பள்ளிப்பட்டு மாவட்டம் திருத்தணி வட்டம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் அவ்வளவு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவு தொலைவில் இருந்து எங்கள் அண்ணன் சந்தோஷ் அவர்கள் இவ்வளவு எங்களுக்கு நன்றி அடைந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து எங்கள் நாடகத்தை பாராட்டி இந்த இனிய நல்ல நேரத்தில் 200 ரூபாய் வாரி வழங்கியிருக்கின்றார். அண்ணாருக்கும் அண்ணா குடும்பத்தாருக்கும் அண்ணா செய்யும் தொழிலும் மென்மேல உயர வேண்டும் என்று ஆண்டவனை கேட்டுக் கொடுக்கிறோம். இந்த அவை ஏன் கூட்டினேன் தெரியுமா? எனக்கோ வயதான காரணத்தினால் இந்நாட்டின் பொறுப்பை உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அவை மட்டுமல்லாமல் உனக்கென திருமணம் செய்து கண் குளிர பார்க்க வேண்டும். எனக்கு திருமணமே வேண்டாம் 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 வேண்டாம். திருமணம் வேண்டாம் அவருக்கு திருமணம் வந்ததா? அவருக்கு துபாய்க்கு மந்தி அதற்கும் காரணம் இருக்குண்டா. தங்கி
இருக்கிறார். தங்கைக்கு திருமணம் முடிந்து திருமணமே வேண்டாம். புறப்படு புறப்படு. அண்ணா சின்ன பெரியவர் உலக மரியாதவர். இந்த சின்ன சின்ன வாலிபத்த நாட்டின் பொறுப்பை ஒப்படைத்தால் நாட்டை பரிபாலிக்க இந்த வயதாகவில்லை. இலவச தக்க பருவம் வருவரை நாட்டின் பொறுப்பை என்ன ஒப்படைத்தது? இத்தாலி நாட்டை தக்காளி வித்த ஒக்காளவாய் நான் மாற்றான் ஒருவரோடு வாழெடுத்து போர் செய்த பொழுது கரத்திலே இருந்த வாழ்ந்தவரை கீழே விழுந்தது. வீதியிலே வந்து கொண்டிருந்த இவன் அந்த வாளை எடுத்து அவரோடு போர் செய்தார். வெற்றிவாக தேடி தந்தார். அதனால் இவன் வீரத்தை பாராட்டி நாட்டில் தளபதி பதவியை கொடுத்து இன்று நாட்டையே கேட்கிறாரே. நாட்டை கேட்ட உன் நாவை இழுத்து அறுத்து விடுவேன் நினைவு. நாக்கு மட்டும் இல்ல உங்க அம்மால மதிகட்ட மன்ன நட உனத்தான் என்ன உனத்தான்? இத்தாலி நாட்டுல தக்காளி வித்துக்கணும் வந்தாடா ஒக்காலா ஓய். அறிவிருக்க உனக்கு வாழ வழி இல்லாமல் உண்ண உணவு இல்லாமல் உடுக்க உடை இல்லாமல் படுக்க இடம் இல்லாமல் இந்த நாட்டுக்கு சஞ்ச புகுத்தி அந்த நேரம் பார்த்து அயல் நாட்டால் படையெடுத்து வந்தான். ஆமா மன்னரத்தில் உறவரை பிடிங்கி அந்த அயல் நாட்டை புறமுதுகை கட்டி துரத்து கொண்டான். திறமையை பார்த்து தளபதி பட்டத்தை கொடுத்தான். ஆமா தளபதி வயல் வந்த தளபதியாக வாழ வேண்டுமா? மன்னர் தலைமை வந்த மன்னராக செய்ய வேண்டுமா? எனக்கென்ற மன்னராக ஆசை இல்லையா? அதற்கு வேகம் இல்லையா? விவேகம் இல்லையா? மன்னர் குடும்பத்தை கருவறுக்க வேண்டும். மன்னர் குடும்பத்தை நாசப்படுத்த வேண்டும். இந்த நாட்டின் பொறுப்பை நான் கைப்பற்ற வேண்டும். நீண்ட நாளாக ஆசை. எப்படி தெரியுமா? என் களத்திலே சாட்டை என்னை எதிர்ப்பவன் எலும்புகள் ஓட்டை நான் போடும் கோட்டை எவனாகில தாண்டி விட்டால் எவனாகில என்ன இந்நாட்டு மன்னனாக இருந்தாலும் சரி இந்த மண்டலத்துக்கு அருள்புரி கண்ணனாக இருந்தாலும் சரி நீட்டிலே தலைவிக்கு ஓட்டை அது மட்டும் வேண்டாம். மங்கையர்கள் தங்கை ஆனாலும் சரி ஆடுவேன் காதல் வேட்டை. மங்கையர்கள் தங்கை ஆனாலும் ஆடுவேன் காதல் வேட்டை. ஆடுவாய் காதல் வேட்டை. பானாவத்துல உங்க தங்கச்சிக்கு லவ் பண்ணலாமா? வெற்றி பேர் யாரு வேலி மேல முட்டுறாங்க பொண்ணு கட்டா பாரு செல்மா. ஏய் பொண்ணு கம்னே மாட்டினியா? கம்னேனா என்ன உம்பாட்டுக்கு பேசிக்கிட்டியா? என்ன சொல்றடா? ஆட்ட கொம்புனி சைலண்டா பாரு. டேய் என்னடா சொல்றடா? இந்த மேல பேசிருக்காரு. அவர் கால் கட்டா அவன் தூக்க மாட்டுவான் உள்ள போய். தூக்க மாட்டீனா? அப்பேற்பட்ட வார்த்தை என்ன சொல்றீங்க? இல்ல நீ ரோசக்காரன் சொல்றேன். என்ன சொல்றீங்க அப்படியே? அவர் என்ன கேட்டுக்கிறாரு தெரியுமா? என்ன கேக்குறாரு? எல்லாரும் செட்டி உள்ள போட்டு பேண்ட் மேல போட்டு வருவாங்க. இவன் பேண்ட் மேல செட்டி போட்டு வந்துக்கிற மாதிரி இவன் ஜாலியா இருக்குன்னு கேக்குறாரு. இவன் லூசியானு கேக்குறாரு. ஏய் கொலைக்கு டாக்டர் மன்னன் குடும்பத்தை கருவறுக்க வேண்டும். பல திட்டங்களை தீட்ட வேண்டும். அதோடு இந்த இனிய நல்ல கிராம பணமாக தேவனாம்பட்டு காட்டுப்புத்தூர் கிராமத்தை சேர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய நாட்டாண்மை பெருதனம் மேட்டுக்குடி கர்ணயம் மனையம் கோவில் தர்மகர்த்தா குழுவினர் மகளிர் அணி இளைஞர் அணி அனைவருமாக சேர்ந்து எங்கள் கலைவாணி நாடகமன்றத்தை கிராம பணமாக 200 ரூபாய் வாரி வழங்குகின்றார். அன்னாருக்கும் மன்னர் குடும்பத்தாருக்கும் கலைக்குழு சார்பாக மனமாக நன்றி தெரிவித்து ஜெயம் போட்டாரு. அவரு எனக்கு இந்த 2 போக்கஸ் லைட் இலவசமாக கொடுத்திருக்கிறார். அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கே தலைகுனியே வைப்பதா சிரிப்பவர்கள் சிரிக்க நமது ஆண்டவன் திருப்பி ஆண்டவன் திருப்பி வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி வயிறு சிரிப்பவர்கள் மிருக ஜாதி
காட்டுகிறேன். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆண்டவன் சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் உன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பு நாள் இருக்கும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பது யார், அழுவது யார் தெரிய போது. சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆண்டவன் சிரிப்பு, ஆண்டவன் சிரிப்பு. நம்முடைய பாரத தமிழ் திருநாடு அப்படி புகழ் வாய்ந்த இந்த தமிழ் திருநாட்டில் ஒரு பகுதியாக விளங்கும் விஜயபுரி நாட்டில் 7 குடிசையில் பிறந்து கலைச்செல்வம் என்று பெயர் பெற்று வாழ்ந்திருக்கு. எனக்கு ஒரு தங்கை இருக்கின்றார். அவள் பேர கலைச்செல்வி. கலைச்செல்வியும் நானும் சின்ன சிறு வயதிலே தாய் தந்தை இருந்து விட்டோம். அன்று முதல் இன்று வரை தாய்க்கு தாயாகும் தந்தைக்கு தந்தையாக இருந்து அரும்பாடுபட்டு வளர்த்திருக்கின்றேன். உடனே செல்ல வேண்டும். 6 தங்கையை சந்திக்க வேண்டும். தங்கை அண்ணா அண்ணா என்னுடைய ஃப்ரெண்டுங்களோட விளையாட போயிருந்தேன்னா யாருமே இருக்கிறாங்க பாத்தியா? நீதான் ரொம்ப வயசானவங்க. ஏமா அதுவும் இவங்க கூட விளையாட போன அண்ணா உன் வயசுக்கு அவன் வயசுக்கு வித்தியாசம் இல்லையாம்மா. சொல்ற பாத்தியாம்மா அண்ணா. ஏமா சொல்லுமா சொல்லி எப்ப இது பார்த்தாலும் விளையாட்டாதான் இருக்கிறமா நீ? ஏமா ஒரே தங்கத்துக்கு சொல்ல கொடுத்தது ரொம்ப தப்பா போச்சுமா. ஏமா வயசு வித்தியாசம் விளையாடுகிறேன் அண்ணா. நீங்களும் வீட்டில் இருப்பதே கிடையாது. தங்க தடவில் இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது இல்லையா? அதனாலதான் விளையாட போயிருந்தேன். அது மட்டும் இல்லம்மா, பெற்றெடுத்த தாய் தந்தை இறந்த நாள் முதலாய் தாய்க்கு தாயாகும் தந்தைக்கு தந்தையாக இருந்து அரும்பாடுபட்டு வளர்த்திருக்கிறோமா உன்னை. அப்படியா? ஒரு நாள் பார்க்கவில்லை என்றாலும் நீ இந்த அண்ணன் மனதை தாங்காதம்மா. அப்பேற்பட்ட ஆசத்தை இந்த அண்ணன் கொட்டி வச்சிருக்கிறோமா. எப்படி எல்லாம் தெரியுமா? எப்படி கடவுள் தந்த இரு மலர்கள் தன்னிருந்த ஒன்று பாதை ஓரத்திலே கடவுள் தந்த இரு மலர்கள்
கடவுள் தந்த இருமலர்கள் கண்ணிருந்த இருமரங்கள் ஒன்று பாதை ஓரத்திலே ஒன்று இறைவன் கைகளிலே கடவுள் தந்த இருமலர்கள் அப்படியா? அது மட்டும் இல்லம்மா, அது மட்டும் உன்னை எதற்காக இவ்வளவு அவசரமா சந்திக்கிறேன் தெரியுமா? எதற்காக? தங்கச்சி, எதனால் தெரியுமாம்மா? ஏம்மா, அண்ணா, உடனே உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல போறோம்மா. எனக்கு சந்தோஷப்பட செய்தியா? உனக்குதாம்மா. அப்படி என்ன சொல்ல போறீங்க? தங்கச்சி, அண்ணா, உனக்கு உடனே திருமண ஏற்பாடு வச்சிருக்கிறேன். எனக்கு திருமணமா? உனக்குதான் திருமணம். உனக்குதான் திருமணம். உனக்குதா 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 உனக்குதா. ஐயோ! என்னடா ஏண்டா ஏன் ஆக்கமாக்கான போங்கத்தா இல்லையா? அட பாவி, ஓன்னு ஒரே ஒரு சவுண்ட் யாருக்குடா? இந்த ஆக்கமாக்கான நிம்மதியா தூங்க தெரியலமா? எப்ப பாரு ஓன்னு உனக்குதான் எனக்குதான் ஏண்டா மூட்டை ஜாய் எடுக்கலாம். நிம்மதியா தூங்க முடியுதா? யாருன்னா நிம்மதியா எங்க போறமா கஷ்டப்பட்டு வந்து எங்கன்னா தூங்குறமா இல்ல? ஓன்னு ஒரே சவுண்ட் மூஞ்சிங்கள பாரு. ஏண்டா? லைட் போட போகுது. நேத்து ஒரு லைட்டுக்கு அபராதம் கட்டு வந்தேன். டேய், என்ன அறிவு இருக்குதா உனக்கு? ஏன் உனக்கு வேணுமா? இது என்ன வச்சிருக்க? நாளை வச்சுட்டு தூங்க சொல்றேன் நீ. என்னண்ணா நாடு வச்சுட்டு அவங்க தூங்கினாங்கன்னா நம்ம பாட்டுக்கு ஆட்டு போறோம். ஆடுவேன். என்ன அதுக்குதான் உனக்கு 40,000 கொடுத்துருக்காங்க. ஐயோ ஏண்டா? காத்து எவ்வளோ ஜில்லுன்னு போட்டுது. நல்லா அதான் தூங்க வைக்கிறியா தெரியல நேரத்துல இருந்து. ஏண்டா? அது போனால் போகட்டும்டா. என்னுடைய தங்கச்சிக்கு திருமண ஏற்பாடு வச்சிருக்கிறேன். வச்சுக்கிறியா? ஆமா, வயசாண்டா? திருமண ஏற்பாடு வச்சிருக்கிறேன்டா. ஏய் என்னடா அண்ணன் தான் வச்சுக்கிறேன்றல. டேய் ஒத்துக்கிட்டு போ. என்னடா ஏய் டேய் ஊருக்கு காசு ஐயோ அடி உம்மால. என்னடா சொல்ற? அண்ணன் தான் வச்சுக்கிறேன்றல ஒத்துக்கிட்டு போ. டேய் சனையில திருமணத்தை வைத்திருக்கிறார் அண்ணன். அதான் சொல்லிக்கிறேன். அண்ணன் தான் வச்சுக்கிறேன். சொல்ல மாட்டியா? மொட்டை மொட்டையா பேசாதடா. நான் பேசிய கேட்க மாட்டேன். திறனுக்கு போந்தது நீயா யாரு? நீங்க சொல்லிங்கடா. டேய், ஒரு வயசுக்கு முன்ன பிறந்தவன் அண்ணன் சொன்னா தங்கச்சி கேட்டுன்னு போனோம். டேய் போது எடுத்துடா. எனக்கு முன்ன பிறந்தவங்க யாரு? என்னுடைய அண்ணன். அண்ணனுக்கு திருமணத்தை செய்ய வேண்டும். ஏய். அண்ணன் வீட்டுக்கு வர வேண்டும். அதுடா. அன்னைக்கு அழகான ஒரு ஆண்மகன் இது போல பிறக்க வேண்டும். எனக்கு பாலிட்டி தாளாட்டி சீராட்டி ஏய். வாலிப வயசு அடைஞ்ச முடிந்த உடனே அவனை தண்டனை திருமணம். எப்படியா? டேய் வாலிப வயசு அடைஞ்சு முடிந்த உடனே எப்படி இருப்பான்? ஓஹா. அப்படி இருப்பான். வா, நல்லா கேளுங்கம்மா. இந்தம்மா கரெக்டையா? அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணுமா? அண்ணி வீட்டுக்கு வரணுமா? அண்ணி வயிற்றுல ஆண் குழந்தை பிறக்கணுமா? அது வளர்ந்து வாலிப திசை அடியணுமா? அந்த வாலிபனையே இந்த அம்மா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆ? ஏன் அவ்வளோ நாள் காத்துன்னு இருக்க போற? ஏன் பேசாம இவரையே பண்ணிக்கோ. சீ சனையில அறிவு இருக்குதா உனக்கு? என் தங்கச்சி அது. இப்ப நான் இந்த மச்சாச்சி நான் சொல்லிக்கிறேன். தங்கச்சி மத்தியாச்சுன்னு. ஆமா. மத்தியாச்சு நான் சொல்லுவேன். இப்ப அது என்ன சொல்லிக்குது பாத்தியா? காதல் கட்சியா?
நீதான் சொல்லு. உனக்கு கல்யாணம் ஆகணுமா? உனக்கு ஒரு பொண்டாட்டி வந்து அவங்க மனைவி வயித்துல ஒரு ஆண் பிள்ளை பிறக்கணுமா? அந்த குழந்தை வாலிபத்தை அடைஞ்சு அவரையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுமா? அது வரைக்கும் இந்தாக்கா இந்த அம்மா என்ன ஆகுது? அவையார் ஆயிடும். இதுல இருந்து நீங்க 2 பேரும் லூசினு தத்து. அது மட்டுமா? அவர் பையனை கல்யாணம் பண்ணிக்கினா இவன் இந்த அம்மா அவருக்கு என்ன முறை ஆகுது? இவன் என்ன மரம் ஆகுதா? இவர் பையனை இந்த அம்மா கல்யாணம் பண்ணினா இவர் என்ன முறை ஆகுதா? தப்பா இவரே கல்யாணம் பண்ணினா ஐயோ உலகத்திலேயே உங்களை மாதிரி பாசம் வச்சுக்கணும் யாருமே கிடையாது. அண்ணன் தங்கச்சி என்றால் எங்க இருவரை பார்த்து தாண்ட தெரிஞ்சுக்கணும். நேரத்துக்கு அவ்வளவு தோலை காத்துக்கு போறா. ஏண்டா நம்ம சந்தோஷங்கிறாரு அவர் வச்சு முடி காய் முட அது வாழ்ந்து வர வரைக்கும் இது கேள்வி ஆகுதுதான். ரெடிமேட் சாப்பாடு சாப்பிடலாம். அது பாசம் வச்சுக்கிதோ பாசம் வச்சுக்கிதோ யாருக்கு பாசம் என்ன பண்றது? கொடுப்பாங்கன்னா எனக்கு தெரியும். சரி போடா ஜெயம் படத்தில் வர சதாமா அண்ணா கூட சேராதமா அவன் கூட சேரவே மாட்டேன். இவர் வரையாரு இல்லையோ 2 பேரும் ஒரே நோட்டி ஏறிக்கிறீங்க. என்ன பண்றதுன்னா மாப்பிள்ள வேண்டாம்னு சொல்றேன். மாப்பிள்ள பத்தி சொன்னா நீ திருமணம் வேண்டாம் சொல்ல. மாப்பிள்ள பத்தி சொன்னா திருமணம் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன்னா அப்பேற்பட்ட அழகா மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள பாத்து நீ பாத்துருக்கிறியா? ஆமா. என்னடா சொல்றேன்? அழகான மாப்பிள்ள. அழகா இருக்கிறாரா? ஆமா. கிடையாது ஏண்டா எனக்கு பொருத்தமா இருப்பாரா? கண்டிப்பா. உனக்கு மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பொருத்தமா வர சொல்றேன். யாருன்னு சொல்லி மிக பெரிய இடம். பெரிய இடமா? நாங்க பாத்துட்டு வந்துக்கிற மாப்பிள்ள. ஆமா. லேசான ஆளு கிடையாது. யார் தெரியுமா மாப்பிள்ள? நரேந்திர மோடி. என்னப்பா நம்ம நாட்டு பிரதமர் அவர் வயசுனா என்ன வயசு முக்கியம்? ஏண்டா இருக்கிற இடத்த பாருங்க. அவன் அவருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு வெளிநாட்டுல இருந்து பிளேட் எடுத்துட்டு அவர் மூஞ்சி பாத்தியா? அவர் மூஞ்சியா அப்படியே தக்க 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 தக்கான்னு மின்னுது. அது பாட்டுக்கு அது முன்னாடி இந்த மூஞ்சி எடுத்து வச்சுனாக்கா அவர் தோத்து போட தெரிஞ்சுக்கோ. பேசிக்கிற பேசிய வயசு கிட்டுங்க. வயசா முக்கியம் நம்மளுக்கு. மனசு தாங்க முக்கியம். அவன் பொண்ணு கொடுக்குறதுக்கு அவன் கியூ நின்று வரான். அவனுக்கு பொண்ணு கொடுக்குறா இந்த துபா ஒரு தனிச்சு பேத்து வச்சு உங்க பாட்டி வயசுல ஒரு பிறந்த வீட்டு பாரு. எங்க பாட்டி போய் திட்டி அது எத்தனை கொடு நான் எடுத்து கொடுக்குறேன். என்ன போய் பாய் இருக்கா போடா. மாப்பிள்ளை யார் தெரியுமா? மாப்பிள்ளை யார்? ஆத்துல இருக்கிறாரு. அத்தை மகன் சேகர. என்னது ஆத்துல இருக்கிற அத்தை மகன் சேகர திருமணமா? சீக்கிரமா போங்கடா. சீக்கிரமா போய் பரிசு போட்டு வாங்க. இப்போது திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. சீக்கிரமா செய்யுங்க அண்ணா. ஆமா யாரு இப்பதான் திருமணம் வேண்டாம் சொல்லிச்சு. உடனே மாப்பிள்ளை பேர் சொன்ன உடனே எப்படி அதர்றாங்க. அவர் மீது எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. திருமணம் என்று ஒன்று செய்து கொண்டால் அவருக்கு நான் திருமணம் செய்துக்குவேன். வேற யாரையும் நான் திருமணம் செய்து அப்படியாகட்டும். அது மட்டும் இல்லமா? அது மட்டும் கிடையாது. உன்னுடைய திருமணத்திற்கு தெரியுமா? காமாட்சி அண்ணா காமாட்சி மீனாட்சி பெரியம்மா நீங்க கட்டாயம் வர வேண்டும் புரியம்மா.
கல்யாண சாப்பாடு போடவா தண்ணி போடவா இந்த ஊருக்கெல்லாம் பாக்கி வச்சு மேல கொண்டவா அது மட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லம்மா, உன்னுடைய திருமணம் இந்த ஊர் உலகத்தில் யாருமே செய்திருக்க கூடாது. அப்படியா? அப்பேற்பட்ட திருமணத்தை நான் திருமணமா இன்னும் எப்படி எல்லாம் தெரியுமா? முதல்ல விசில் அடிச்சு வரணும். அப்படியா அண்ணா? திருமணத்துக்கு எல்லாருமே வருவாங்களா? கண்டிப்பாமா. இன்னும் எப்படி எல்லாம் தெரியுமா? வீடு எல்லாம் கச்சேரி வைக்கணும். கல்யாண சாப்பாடு போடவா கல்ல போடவா கல்ல பார்த்து வச்சு மேலும் உன்னுடைய திருமணம் நடந்து முடிந்து 10 மாதம் கழித்து விடுங்க. என்னென்னலாம் நடக்கும்? என்னையமா கேக்குறேன்? சின்ன பசங்களை கேட்டா கூட சொல்லிடுவாங்க. அண்ணா அந்த கண்ணாடி காமிச்சு கேட்டு ஆமா இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணானு சிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லம்மா, உனக்கு திருமணம் நடந்து முடிந்து உடனே உனக்கு என்னென்னலாம் நடக்கணும் தெரியுமா? 10 புள்ள தங்கச்சி சொல்லு வாய் எதுக்கு வாய் கோபப்படுற? நீ பாடுவாய் பாடுவாய் பாடுவாய். ஏய் பாடுறா டேய் பழக்க வாயா பாடுறா 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 பாடுறா. 10 புள்ள தங்கச்சிக்கு பறக்கணும், அது தெரு தெருவா லோலோன்னு அலையணும். ஆசை பட்டியா? இந்த காலத்துல ஒரு புள்ளைய பேத்துக்கினாரு வளர்க்கறதுக்கே பெரும்பாடாகுது. 10 புள்ள போறணுமா? 10 புள்ள ஏதோ மென்டல் பாலிக்கிறவா? 10 புள்ள ஒரு புள்ளைய பேத்து நம்மளால ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண முடியல. ஒரே 10 புள்ள போறணுமா தாங்கி? அது என்ன ஒயிரா இல்ல ஒரியாது? ஒரே தனிக்கிறா அது எத்தனை கோயில பெத்தெடுத்தாலும் நான் வளர்த்து விடுவேன். கீப்பே பசங்க வச்சு கேக்குறியா? அப்படித்தான் கீப்பே. பெத்து பெத்து போட்டோம் வளர்த்து அது பெத்து பெத்து போட்டாக்கா நீ சண்டில போய் வீட்டுக்கு வந்து வா. 2019 கொரோனா ஆரம்பிச்சு முதல்ல லாக்டவுன் போட்டாங்க பாரு. அப்ப விட்டாங்க 3 பொம்பளை பாத்தீங்களே. அப்ப எப்பவுமே மாமியை விட்டு விட்டாங்க மெட்ராஸ் மதுரை சம்பாதிடா சொல்லிக்கிறான். மதுரை வாயில் எட்டுமா விட்டான் மாமியை விட்டு மதுரை வாயில் மெட்ராஸ்ல அங்க எட்டுமா விட்டான். முதல்ல லாக்டவுன்ல இன்னும் வீட்டு கூப்பிட்டாங்க. மொத்தம் மாமியை விட்டு செலவுல பச்சிங்க அந்த 3 பசங்க இவன் வந்து பேசிக்கிறான். இங்க 10 புள்ள தங்கச்சிக்கு பிறக்கணும், பாவாடை சட்டை தச்சு கொடுக்கணும். பாட்டி கொடுக்கான் பாட்டி அதுங்களுக்கு பாட்டி உனக்கு மாமியா விட்டுதானே உனக்கு வேணும் மானம் இல்ல வேடா நம்ம பாத்தி நம்ம வீட்டுல இல்ல தந்துக்கணும். அதுக்கு 10 தண்ணி குடிச்சு நம்ம வீட்டுல ஒரு கண்டல் கட்டி திரிக்கான். பாத்தீங்களா எட்டுமே அங்க ஓசில படி போட்டு வச்சுக்கிறான் மாமியா வீட்டுல. இவன் தங்கச்சிக்கு 10 புள்ள பிறக்கணும், பாவாடை கொடுக்கணும், ஜாக்கெட் கொடுக்கணும். அது மட்டும் கிடையாது. இப்பெல்லாம் குழந்தை போறதுக்கே கடவுள நேர்ல பார்த்து வர வாங்கிக்கணும். அந்த மாதிரி இருக்குது ஒரு குழந்தை போறதுக்கே. எப்படியா எல்லாம் சாரை முடிச்சுட்டு இருக்கிற சரக்கெல்லாம் அதுல கூப்பிட்டு சரக்கு ஏற்ற முடியல. ஆஸ்பத்திரிக்கும் கோயிலுக்கும் குளத்துக்கு நீ இஞ்சி திங்க கல்யாணம் பண்ணிக்கியா 10 குழந்தை போகணுமா இவனுக்கு பெற்றுக்குவான். தங்கச்சிக்கு போறா உனக்கு நல்லா கஷ்டம். ஏன் ஊசி போட்டு வந்துறியா போய்யா? இல்ல உடம்பு தெரியலண்ணா மொத்த லாக்டவுன்ல என்ன பண்ணு ஆமாங்க தங்கச்சி ஆமா எப்பவுமே கோவமாவே இருக்கிறியாமா நீ?
இந்த கோவத்தை விட்டு தள்ளுமா. அது போனால் போகட்டுமா? போனால் போகட்டும். வருகின்ற வெள்ளிக்கிழமை ஏம்மா, உனக்கு அட்டவணை இருக்கு திருமணம் என்று அப்படியே பரிசு போட்டு வருமா? புறப்பட்டு வா. திரும்ப குலக்கரைக்கு சென்று அங்கே கொண்டு வா. அப்படியே ஆகட்டும். அண்ணனுக்கு பார்த்தேன் மீது எவ்வளவு ஆசை இருக்கின்றது. வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கு இடத்தில் சேகரிக்கும் திருமணம் என்று பரிசு போடுவதற்காக சென்றிருக்கிறார். இப்பவே குலைக்கரைக்கு சென்று தண்ணீர் எடுத்து வருகலாம். சீக்கிரமா வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணை சத்தியப்பதி வழக்கம். ஐயா, இந்த நாட்டு இளவரசர் சேர்ந்த காரணத்தினால நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணை கற்பழிப்பீங்க. கண்டிப்பா சந்திக்கணும். நான் உங்க கூட இருந்து பாக்குறேன்ல, உங்களை பத்தி எனக்கு தான் தெரியும். கண்டிப்பா தெரியும். நீ ஒரு கழுத்திரி பல பண்ற. குளக்கரை, அதோ குலக்கரை தெரியுது பா. அந்த குளக்கரைக்கு சென்றா கண்டிப்பா பார்க்க முடியும். அந்த குலக்கரை கிட்ட போனோம்னா அங்க ஏதாவது கண்டிப்பா பெண்கள் வருவாங்க. ஆமா 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 ஆமா. இன்னொரு இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதருக்கு வாடிக்கை எத்தனை தெரியும் இத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை அளவை கடந்த தாங்கவர் ஆவார். எத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய மனம் இருக்கு. ஓடிய பாரு காலையில் விழுக்கும் குருவிய பாரு சோம்பலை பழிக்கும். எத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய மனம். தனக்கு ஒரு கொள்கை அதுக்கு ஒரு தலைவன். உயர்த்திட வேண்டும் கைகளை நம்பி. எத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய மனம். ஐயா, குலக்கரைக்கு வந்துட்டா. ஐயா, வந்த உடனே கழிச்சிருமா? இங்கே காத்திருந்தா கண்டிப்பா பெண்கள் வருவாங்க. உன் பேச்சு நம்ப வந்திருக்கேன்டா நானு. ஐயா, இங்கே காத்திருந்தா வருவாங்க. வாடா இங்க. நீ நம்பலாமா? என்ன நம்பி இருங்க. கண்டிப்பா குலக்கரைக்கு வந்தமா? ஆமா. பெண்கள் எல்லாம் எங்க வருவாங்க தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு? தமிழடா. கண்டிப்பா வந்துமா கடிச்சிருவாங்களா? அப்ப எப்படி செய்யலாம்? கொஞ்ச நேரம் காத்துருங்க. கண்டிப்பா ஒரு பொண்ணு வரும். டேய் என்ன ஏமாத்தாதடா. ஏமாத்த மாட்டேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது. என்ன ஏமாத்த நீக்கோ. ஆஹா. வேலை விட்டு நீக்குறேன் உன்னை. நீ நீக்கனா நான் விட்டுருவேன். நீ வா. வாடா இங்க. காத்து இருக்கலாம் வா. கண்டிப்பா பெண்ணை பார்த்து போணும். கண்டிப்பா வரும். வருவானா? இங்கே நில்லு. குலக்கரைக்கு வந்து விட்டோம். குலக்கரையை பார்த்து எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அது மட்டும் கிடையாது. அத்திமகன் சேகரன் நினைத்த உடனே என்னுடைய மனசுல ஆசை பிறந்திருக்குது. எப்படி தெரியுமா? அத்தை மாமா ஒன்ன நினைச்சேன். மக உன்ன நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு படிச்ச அத்தனையும் மறந்து போச்சு அழகே உன்னை பார்க்க. அத்தனையும் மறந்து போச்சு அழகே உன்னை பார்க்கையில்.
பாக்க அதோ ஒரு பொண்ணு போகுது பாரு. ஏதோ பாடி கொண்டு போறா. ஆமா. அவளை விடவே கூடாது. விடக்கூடாது. புறப்படு. ஒரு குருணி பார்க்கையில மல்ல மல்லன்னு சரியுதையா மொட்டை மாடி வெடக்கம் போல பொல்லாத காதல வச்சு மாமான கூட மாமான காத்திருப்பேன் தன்னனா பாடி தாவணி போட்டிருப்பேன் அத்த மக ஒண்ணு நினைச்சி அதற்கு கழுத ஒண்ணு படிச்ச அத்தனைய மறந்து போச்சு அது ஒண்ணு பாடி ஐயா சரியான வார்த்தை உங்களுக்கு இருக்குது. பாத்தியா யாரும் ஒரு பெண்ணை ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டே போகிறோம். ஆமா. அந்த பெண்ணு குரல் எவ்வளவு அழகா இருக்குது. அந்த பெண்ணை நேர்ல பார்த்தா அது மட்டும் இல்ல. அவனை கட்டெடுத்து அப்படி இருக்கான். எப்படி இருக்கும்? விடவே கூடாது. விடக்கூடாது. அழகியா தொங்குறனையா தை மாசம் தேடுறன தொங்குறனையா காத்திருக்கு காவலுக்கு நான் இருக்கு இந்த ராவு தவம் இருக்கு வெள்ளாவி துணியாட்ட வெள்ளதைய மனசு தடனா பாடி தாவணி போட்டிருப்பேன் அத்த மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்ச அத்தனையும் மறந்து போச்சு அழகே உன்னை பாடி குளக்கரைக்கு வந்து விட்டோம். சீக்கிரமாக தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போக வேண்டும். இங்க எதற்காக வந்தீங்க? மயில் புடுங்க பெண்களை தேடி ஆண்கள் எதுக்கு வருவாங்க? அது அவகரம் பாரு. டேய் வாடங்க. இனிமேல் நேரத்துல வேலை கிடையாது. டேய் நான் எவ்வளவு நேரம் உங்களை சுத்தி இந்த எவ்வளவு நேரம் கொலைக்கறிக்கு. ஆமா. நான் ஏன் போறேன்? நான் கூட இங்கே இருக்கேன். டேய் நீ அதெல்லாம் பார்க்க கூடாதுடா. அதெல்லாம் நீ பார்க்க கூடாது. நான் இங்கே இருந்து பாப்பேன். டேய் நான் போய் சாமி கும்பிட போறேன்டா. நீ சாமி கும்பிடு. நான் கருப்பன் பாக்குறேன். நான் வெங்காயம் வெட்ட போறேன். நான் மிளகா அடிக்கிறேன். எனக்கு அவ்வளவு காய் இருக்குடா. அது ஒரு 5 கொடுங்க. டேய் இந்த பக்கம் வரடா. நான் வருவேன். போடாப்பா போடா. போடா. ஐயா யாருங்க நீங்க? பெண்கள் வரக்கூடிய குளக்கரைக்கு ஆண்கள் நீங்க எதற்காக வந்திருக்கிறீங்க? என்னுடைய நாடு விஜயபுரி நாடு. என்னுடைய பெயரோ எயிலரசன். என் நாட்டு இளவரசன். அப்படியா? ஆமா. குளக்கரைக்கு எதற்கு வந்தீர்கள்? நான் திறந்தோறு குளக்கரைக்கு நீர் விட்டு செல்வது வழக்கம். அப்படியா? ஆமா. தண்ணீர் அருந்து விட்டீர்களா? அருந்து விட்டு. தாகம் தீர்ந்ததா? தீர்ந்து விட்டது. என்னுடைய வேலையை முடிந்தது வருகின்றேன். தாகம் தீர்ந்ததை தவிர என்னுடைய மோகம் தீரவில்லையே. மல்லி முல்லை கருமாத்திரம். மல்லி முல்லை கருமாத்திரம். மல்லி முல்லை கருமாந்திரம். மல்லி முல்லை கருமாந்திரம். பூ வியாபாரம். பூ வியாபாரம். மல்லி முல்லை கருமாந்திரம்.
கர்மாந்திரம் மல்லி முல்ல கர்மாந்திரம் சாவு மூஞ்சி சாமந்தி பூ சாவு மூஞ்சி சாமந்தி பூ சொல்லு சாவு மூஞ்சி சாமந்தி பூரா சாமந்தி ஆமா சாமந்தி சாமந்தி பூ சரி விடு போ நீ என்ன வாங்கிக்கமா என்னடா பூவே? பூமா என்ன பூடா? தப்பி அது பேர் என்னன்னு தெரியுமா? என்ன அது பேர் என்னன்னு தெரியுமா? சம்பிங்டா. அத்தம்மா சப்பி சம்பிங்டா. சப்பிங், சம்பிங்டா நீ பாவி. நம்ம பாரி வெயில்ல போடும். ஏய் ஒருத்தர் கூட பேர் தெரியல பூ பேர் உங்களுக்கு எங்களுக்கு தெரியலையா? ஆமா. கேட்டு பாருங்க. இது பேரு சப்பி நீங்க சொல்லுங்க என்ன பேரு இது? அவனும் சொல்ற மாதிரி சப்பி வாங்கிக்கமா ஒரே மாதிரி வாங்கிக்கமா டேய் நினைப்படா. சப்பி டேய் சீ. வரவே கூடாது சரி வாய் யாரு வாய் ஜெயம் ஜெயம் இவங்களுக்கு டைம் டாலியா ஜெயம் ஜெயம் நாட்டுக்கு நாடு பொன்னால வரக்கூடிய ஆ. தேவனாம்பட்டு கிராமத்தில் ஏய். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மளிகை வியாபாரம் ஏய் ராஜா அவர்கள் ராஜா மளிகை வியாபாரம் ராஜா அவர்கள் மளிகை கடை உரிமையாளர் ஆமா ராஜா அவர்கள் சப்ரா ஏய். நாங்க கலைவாணி நாடகத்தை பாராட்டி பாராட்டி. 101 ரூபாய் வாரி வழங்கியிருந்தார் ஏய். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய புரிய. மளிகை வியாபாரம் வியாபாரம். ராஜா ஏய். அவர்கள் கலைவாணி நாடகத்தை பாராட்டி பாராட்டி. 101 ரூபாய் வாரி வழங்கியிருந்தார் ஏய். அண்ணாருக்கும் அண்ணா குடும்பத்தாருக்கும் ஏய். அண்ணா செஞ்ச வியாபாரம் மென்மேலும் உயர வேண்டும் என்று வேண்டும். ஆண்டவனை கேட்டுக்கொள்கிறோம் ஏய். அதோடு ஏய். ஜெயம் 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 ஜெயம். நாட்டுக்கு நாடு கொண்டாடக்கூடிய ஏய். தேவனாம்பட்டு கிராமத்தில் ஏய். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உரிய. HDFC பேங்க் ஏய். செக்யூரிட்டி ஏய். HDFC பேங்க் செக்யூரிட்டி அவர்கள் ஏய். ஏழுமலை அவர்கள் ஏய். மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஏழுமலை அவர்கள் ஏழுமலை. எங்கள் கலைவாணி நாடகத்தை பாராட்டி இன்னும் ஏய்பிலே நீ தானே சொன்னா ஏய் அவர் செக்யூரிட்டி கண் வச்சு ஒரு சுற்றுவார் உன்னை சொத்தாக்க பரவாயில்ல துணுப்புல விடு நீ தான் சொன்ன ஏய்பிலே ஏய் ஏழுமலை 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 HDFC பேங்க் ஏழுமலை செக்யூரிட்டி அவர்கள் ஏழுமலை கலைவாணி நாடகத்தை பாராட்டி ஏய். 101 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார் ஏய். அண்ணாருக்கும் அண்ணார் குடும்பத்தாருக்கும் ஏய். கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிக்கும் ஜெயம் 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 சரி சொல்லு இவ்வளவு அழகு இருக்கிறாயே உன்னுடைய பெயர் என்ன நானும் இதே நாட்டு சேர்ந்தது ஏழ்மையான குடும்பத்தில் பிரிந்து கலைச்செல்வி என்று வாழ்ந்து வருகிறேன். கலைச்செல்வி அருமையான பெயர் கலைச்செல்வி சப்புடா 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 பழம் தெரியுது உனக்கு பழம் கேள்வி போலடா சப்புட்டா பழம் குட்டி அது பேர் நான் சப்போட்டா 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 சப்பரியா ஒரு பழம் 20 ரூபாய் சப்போட்டா சப்போட்டா இந்த தெருவுல நல்ல வியாபாரம் ஆகுது சொன்னாங்க. ஆமா இந்த தெருவுல வர வேணாம் என்ன செய்றீங்க? கண்டிப்பா தான் வந்து போனோம்டா வந்து போனா அந்த தெருவுக்கு போய்க்கிறோம் என்ன வந்து வந்தாங்க? இது ஒரு நேரத்துல பூ வியாபாரம் பண்ணி வந்தோம் பூவா? அதான் நான் பழ வியாபாரம் பூ வியாபாரம். ஆ சரி போய் என்ன பண்ண மாதிரி சரி சப்பட்டா சப்பட்டா என்னை கட்டிட கணக்கு முத்து தர வேண்டும் போது நிறுத்துங்கள் ஐயா. நீங்களா யார்? வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க இந்த பழைய கலவுடி வேஸ்டாக போயிடுவீங்க கவலைப்பட வேண்டாம் நாங்கள் விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் 50 கிராம் 50 ரூபாய் 100 கிராம் 100 ரூபாய் யாரும் உறப்பட தயாராக இருக்கிறது வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க வாங்கம்மா வாங்க 100 கிராம் 100 ரூபாய் 50 கிராம் 50 ரூபாய் வாங்கம்மா வாங்க வாங்கம்மா ஏய் என்னடா கௌரி இது மயிரியா அறிவு கட்டணும் அறிவு உனக்கு
மொத்தம் வியாபாரம் விலை என்னடா 50 கிராம் 50 ரூபாய் 50 கிராம் 50 ரூபாய் 100 கிராம் 100 ரூபாய் 100 ரூபாய் ஆமா ரெண்டுக்கு கூட்டா 150 என்ன பண்ண போறா மத்தியானமா 12 மணிக்கு போயிடுறா அப்படியே போயிடுறா நான் வியாபாரம் பண்றதுல நீ ஏன் வர்றீங்க யா இது நாடு இருக்கட்டா ஆமா நீ எல்லாம் வரக்கூடாது நீங்க நாடு அப்படியே தேவலாம் மட்டும் கொப்பை போயா கலச்சடி அங்கயா வாங்க ஏய் குச்சை சப்பை என்ன ஐஸ் ஓ நைஸ் குச்சை சப்பரைஸ் கப்பைஸ் அப்ப சப்பறாங்களா அது ஐஸ் நான் உனக்கு கேள்வி கேக்குறேன் ஐஸ் சப்பி சாப்பிடுவாங்க கச்சி சாப்பிடுவாங்க இரு சின்ன பசங்க நான் சாப்பிடுறது வாங்க ஏய் சின்ன குஞ்சு ஐஸ் சப்பி சாப்பிடுறீங்களா கச்சி சாப்பிடுறீங்களா அவன் நைக்கி சந்தோஷம் சொன்னாரு இந்த தெருவுல நல்ல வியாபாரம் ஆமா நான் இல்லைன்னு சொல்ல சார் வேணாம் சாமி அவர் கூட சாப்பிட மாட்டார் ஐயா போது எடுத்தீங்க நீங்கள் ஐயா ஒரு கோட்டையில் பிறந்தவங்கள் நான் ஐயா கேவலம் ஒரு குப்பை மேடுங்க உனக்கும் எனக்கு ஏணி வைத்தாலும் மெட்டாது பந்தவையை பார்த்து சென்று கிடைச்சது கோட்டை ஒரு நாள் குட்டையாகலாம் குட்டை ஒரு நாள் கோபுரம் ஆகலாம் எனக்கு தேவை ஒரே ஒரு முத்தம் தர முடியுமா முடியாதா ஐயா அது மட்டும் கிடையாது வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கும் என் அத்த மகன் சேகருக்கும் திருமணம் என்று என்னுடைய அண்ணன் பரிசு போடுவதற்காக சென்று இருக்கிறார் வேண்டாங்க விட்டு விடுங்க உனக்கு அத்த மகனுக்கு திருமணம் ஆமாங்க நான் வேண்டான்னு வெறுக்கலையம்மா நீ அவனை திருமணம் செஞ்சு நல்லா வாழி ஆனா எனக்கு தேவை ஒரு முத்தம் கொடுக்க முடியாதுங்க தர முடியாதா முடியாது கிடைச்சது பள்ளியறை நான் தானே பள்ளியறை நான் தானே பாரிஜாத பூவானே கள்ளி போல் காதலே கத்து தர வந்தேனே கத்து தர வந்தேனே எங்கள் இளநங்கை உன்னை சேர்த்ததா செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண்ணொருத்தி சேர்ந்தது எங்கள் இளநங்கை உன்னே சேர்ந்ததா செம்பருத்தி
மகள டேய் கலைச்சது முறையாடி உனக்கு இது ஐத்தான் டேய் அத்தான் அத்தான் ஐத்தான் சரி வாய் மூடு அத்தான் ஐத்தான் அத ஒதுவாங்க போறீ இப்போ அத்தான் அத்தான் எனக்கு ஒரே ஒரு முத்து கொடுத்து ஓடி போனே மொத்தமா ஒரே ஒரு முத்தம் மொத்தமா ஆமா எனக்கு ஒரே கூசம் கூசமா வருது சொல்லக்கூடாது அந்த வாய்வதே உனக்காகத்தான் உன்னை எந்த கம்பெனியாச்சு வாய் சொன்னா வாய்ந்தால் உன்னோடி இல்லை என்றால் மண்ணோடி நீ சேர்த்து போய் உன் துட்டு நான் வாங்கிட்டு போறேன் கலைச்சது இதெல்லாம் சொல்லக்கூடாதுமா ஒரே ஒரு முத்தம் மொத்தமா ஆமா மொத்தமா மொத்தம் சத்தியமா செவ்வாய்க்கிழமை நான் யாருக்கு மொத்தம் கொத்ததே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை கூட குத்துட்டுக்கிறே தவிர லீவு போட்டு ஆமா நான் செவ்வாய்க்கிழமை போதங்கிழமை நான் யாருக்குமே மொத்தம் கொடுக்கறதில்லை சவாகம் கொடுக்க மாட்டேன் ஆஹா எனக்கு கொடுத்தாகணும் மொத்தம் கொடுத்தே ஆகணுமா கொடுக்குறேன் நீங்க உடம்பு ஒதுங்காது கொடுத்தே ஆகணுமா ஆமா அப்படின்னா எங்க அம்மா கிட்ட நான் உத்தரவு வாங்கிக்கணும் சரி ஓடு 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 ஒரு பையன் என்ன லவ் பண்ண கூப்பிடுறாமா எனக்கு ஒரு பையன் என்ன லவ் பண்றதுக்கு கூப்பிடுறாமா ஒரே ஒரு போயிட்டு சீக்கிரமா வந்து வெந்நீர் போட்டு வைக்கிறேன் அடி போடி தேவடியா ஒரு ஆடவன் என்ன லவ் பண்றதுக்கு கூப்பிடுறான்னு சொல்றேன் போனா போது ஒரே முறை போய் வந்துடுன்றால ஐத்தான் அத்தான் அத்தான் சொல்லுங்க சொல்லி என்னுடைய தாய் எனக்கு சரியான வார்த்தை உரைக்கவில்லை என்ன உடுத்தார்கள் போனா போது ஒரே முறை போய் அப்படின்னா கண்டிப்பா மொத்தம் உண்டு மூஞ்சி பார்க்க முடியுமா சேம் சேம் பப்பி சேம் என்ன சொன்ன முகத்தின் பக்கம் காட்டாத சொன்னியா நான் மூஞ்சி மூடிட்டு வரேன்னு இந்த கம்பெனி அடிக்கு மயில் மலைக்கிற மூஞ்சிக்கும் மஞ்சா போட்டு மூஞ்சிக்கும் அட பாவி கத்தி குச்சி சவுக்குத்துக்கு பேராயிரம் நம்ம கம்பெனி அடிச்சு ஏடா கத்தி பிடிக்கிறிய பொம்பளைங்க ஆம்பளைங்க ஒரு மோடு பல்ல வித்தியாசம் தெரியல கத்து தர வந்தேனே இலகாத சொந்தம் அல்லவா தெய்வம் முடிபாட்ட பந்தம் அல்லவா செம்பருத்தி செம்பருத்தி சூத்துக்காட்டி பேரு என்ன தலையெல்லாம் உரு வெக்க வைக்குது தலையில உரு வெக்க
வெக்க போறக்க போயிந்தா வெக்க போற போட்டு வந்த தலையால வெக்க போறது எங்க போயிந்த வெக்க போறது எங்க போடுறா ஒரு அடைமணி நினைச்சா ஆமா ஆமா அடைஞ்சு முடிஞ்சாச்சு சொல்றா அது வேண்டு நினைச்சா நினைச்சு முடிஞ்சாச்சு அது யாரு ஆம்பளை இல்ல ஆமா நம்மள நினைச்சது முடிச்சிடணும் ஆமா அந்த பொண்ணை முடிச்சாச்சு நீ முடிச்சாச்சு எனக்கு ஒன்று செட் பண்ணா பண்ணிக்கோடா இப்படியே பேசிருந்தோன்னு வச்சுக்கோ ஆமா அவங்க ஒண்ணா வெள்ளிக்கிழமை திருமணம் பரிசம் போட போயிருக்கானா அவங்க வந்தானா 2 பேருக்குமே ஆபத்து இந்த பாவிட நிலைமை பார்த்தீர்கள் ஐயா இந்த பாவி நான் வேண்டாம் என்று சொன்ன போது என்னுடைய வார்த்தை கேட்காம கற்பையை கெடுத்து விட்டீர்கள் ஐயா எனக்கு வாழ்க்கை நீங்கள் தான் தர வேண்டும் ஐயா ஆப்பிடி யாரு ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவனி நானும் கோட்டில் பிறந்தவன் உனக்கோ எனக்கோ இருக்கும்போது உங்களை விட்டு போக முடியாதுங்க இந்த பாவிக்கார மஞ்சள் கயிறை கட்டி உங்களுடைய மனைவியாக இந்த மாதிரி வாய்க்கு கொடுக்கறதா இந்த மாதிரி தேவலாம் பட்டி எத்தனையோ உருவா இருக்கும் எல்லாருக்கும் வாய்க்கு கொடுக்க முடியுமா தர முடியுமா கமர்றா பட்டை ஒரு சண்டை வந்தால் ரத்தம் சிந்துமடி நான் சிந்தமடி உயிர் தங்கமடி ஒரு சண்டை வந்தால் ரத்தம் சிந்துமடி ஒரு சண்டை வந்தால் ரத்தம் சிந்துமடி வாழ்க்கைக்காக மனிதன் இங்கே ஆடுகிறானே அவன் ஆடி முடிந்த மனிதன் வாழும் மண்ணில் தானடி அந்த கடவுள் கூட என்னை கண்டா கலக்குவானடி சித்திர பூவில் பாரம்மா சித்திர பூவிழி பாரம்மா சித்திர மேலந்த கோபம்மா பதிவிரல் அழகத்தானம்மா முத்திரதம் எனக்கு தானம்மா மாமரத்து பூயெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா பூமரத்து போர்வையாக்கி மூடவா கண்ணா புது நாடகா இரவில் அரங்கேறுமா குடிவிட மனசு துடிக்கிறா கூந்தலி பூ சூடினே சூடலையே நாடினே குடிவிட மனசு துடிக்கிறா கூட வர நாடம் தடுக்குதா கூட வர நாடம் தடுக்குதே மாமரத்து பூயெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா பூமரத்து நெய்லெடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணா புது நாடகா இரவில் அரங்கேறுமா நான் ஒரு உடனே கண்ணாடி ஆகிவிட்டேனே நக்கசங்கிய மலராகிவிட்டேன் ஐயா வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கு இடத்து மகன் சேகருக்கும் திருமணம் என்று 1000 போது இந்த
இந்த பாவிடைய வாழ்க்கை கெடுத்து விட்டு ஏய்! ஒரே ஒரு முத்தம் தவிர எனக்கு யாரும் கிடையாது. ஆமாவா இந்த பாவிக்கு நீங்கள் தான் ஒரே ஒரு முத்தம் கொடுத்த